தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கீழ் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆன்லைன் மூலமாக தரிசனம் மற்றும் பூஜைகளுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய புதிய முறை அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான இணையதளத்தை சீரமைக்கக்கூடிய பணியை அமைச்சர் ரமேஷ் தீவிரப்படுத்தியுள்ளார். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 1 மணி நேரத்திற்கு இத்தனை பக்தர்கள் என்று வகைப்படுத்தப்படக்கூடிய நிலையில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைக்குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு VIP தரிசனம் மூலமாக முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 10 நாட்களுக்குள் தேர்வு செய்யப்பட்ட 15 கோவில்களில் இந்த வசதி சோதனை முறையில் தொடங்கப்பட உள்ளது. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் விலை ₹5.80 நிர்ணயம் செய்யப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்திற்கான தேவை அதிகரித்ததாலும் ஏற்றுமதி அதிகரிப்பாலும் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி குறைந்திருப்பதும் விலை உயர்வுக்கு காரணமாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் நாஞ்சிக்கோட்டை, மருங்குளம், வெட்டிக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியின் 21வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அந்த வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நபிசூர் ரஹ்மானும் கலந்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2 இடங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3 பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒட்டி கேரளா உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அம்மணி அம்மன் கோபுரம் வழி வழிபாட்டிற்கான ₹50 டிக்கெட் கவுண்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் அவதிப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகம் கட்டணத்தை ரத்து செய்து பக்தர்களை இலவசமாக உள்ளே அனுமதித்தது. இதனையடுத்து வரிசை வேகமாக நகர்ந்து நிலைமை சீரானது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சின்ன அருவி, மாமரத்து கடவு, முதலை பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் பரிசல் சவாரி செய்து இயற்கை எழிலை ரசித்ததுடன் குடும்பத்துடன் மீன் உணவுகளையும் ருசித்து சாப்பிட்டனர். காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1500 கனஅடி நீர்வரத்து இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய இடங்களில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கோட்டநத்தம் திரௌபதியம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. 40 அடி பிரம்மாண்ட களிமண் சிலையில் கூத்து கலைஞர்கள் பீமன், துரியோதனன் போர்க்கள காட்சிகளை தத்ரூபமாக நடத்தினர். பீமன் வேடமிட்டவர் துரியோதனின் தொடைப்பகுதியில் கதாயுதத்தால் அடித்து வதம் செய்த வீரமிக்க நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கா நகரில் உள்ள நகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இருந்து குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகசிய தகவலை தொடர்ந்து காவலர்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் அங்கு சோதனை மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கைப்பற்றினர். அவற்றை பதுக்கி வைத்திருந்த காங்கிரஸ் பிரமுகர் பாத யாத்திரை நடராஜனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவாடி கிராமத்தில் உள்ள வீட்டு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்ததைத் தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து குடமுழுக்கும் நடத்தப்பட்டது. இதில் மூலவர் மற்றும் விமான கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு தாயார் ராஜதரணியுடன் வாடகை காரில் சென்றார். சென்னையைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் காரை ஓட்டிச் சென்றார். அப்போது கார் உளுந்தூர்பேட்டை GST சாலை இறைஞ்சி பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்து 3 பேரும் கீழே இறங்கிய நிலையில் கார் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்தது. விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது.
திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் போதிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட கிராமப்புற குழந்தைகள் பயிலக்கூடிய இந்த பள்ளியின் வகுப்பறை சுவர்கள் பல ஆண்டுகளாக வண்ணம் தீட்டப்படாமலும் சிமெண்ட் தரையில் பெயர்ந்து விழக்கூடிய நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளது. மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் உடனடியாக இந்த நிலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட திமுக முன்னாள் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆரணி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் புகார் அளித்தனர். அப்போது காவல் அதிகாரிகள் மனு பெறுவதையும் தாவேகாவினருடன் பேசுவதையும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களாக எடுத்து பின்னணி இசையுடன் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஓட்டல் உரிமையாளரை தாக்கி கடையின் கண்ணாடிகளை உடைத்த இருவரை பிடித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூக்கையூர் சாலை சந்திப்பில் சாயல்குடியைச் சேர்ந்த முகமது அலி மற்றும் ஹெர்மஸ் ஆகியோர் உணவகம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஓட்டலுக்கு சென்ற சாயல்குடியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் ஜாபர் அலி ஆகியோர் ஓட்டலின் கண்ணாடிகள் மற்றும் டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் தடுக்க வந்த ஹெர்மஸை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான தீ விபத்து தடுப்பு மற்றும் மீட்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தீயணைப்பு நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தவிர்ப்பது, உடனடியாக கட்டுப்படுத்துவது, பாதுகாப்பு உபகரணங்களை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் தீ விபத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பான செயல்முறை பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. தஞ்சாவூரில் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவி தொடங்கி வைத்தார். காவிரி தூய்மை குழு சார்பில் கும்பகோணம் காவிரி ஆற்றில் உள்ள குப்பைகளை தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவி தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள், தன்னார்வ அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் கிடந்த குப்பைகள், பாலித்தீன் பைகள், துணிகள், காகிதங்கள், பாட்டில்கள், செடி கொடிகள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றினர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், வேடங்கிநல்லூர், சிறுவானூர், ஈக்காடு, காக்களூர், புட்லூர், மணவாள நகர், வெங்கத்தூர், அதிகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.